வணக்கம் என் அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு ஒரு பதிவு, அழகான பதிவு தான். இது ஒரு ஊக்கமூட்டும் விதமாக இருக்கட்டுமே, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஏன்னா யாரையுமே கூப்பிட்டு நம்ம இன்றைக்கி அறிவுரை சொல்ல முடியாது. அதை நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்தை இந்த மக்களுக்காகவும், சமுதாயத்திற்காகவும், மாணவர்களுக்காகவும், இந்த மனிதர்களுக்காகவும் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டு அந்த ஒரு அவங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு அது ஒரு திருப்தி. அதனால தான் எதையாவது விதைத்து விட்டு போவோம், எதையாவது விதைத்து கொண்டே போவோம், வந்தால் மண்ணுக்கு மரமாகவும் இல்லை என்றால் மண்ணுக்கு உரமாகும்னு ஒரு வாசகம் இருக்கு இல்லையா? இந்த உலகத்துக்கு மரமாகவும் இல்லைன்னா மண்ணுக்கு உரமாகவும் இருக்கின்ற அந்த உரம் போன்ற வார்த்தைகளாக நான் உங்களுக்கு தருவதாக நான் எண்ணிக்கொண்டு இந்த பதிவை உங்களுக்காக தருகிறேன். என்ன அப்படின்ற முக்கியமான கான்செப்ட் அப்படின்னா, ஏன் எல்லோரும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, தோற்று போகிறாங்க அப்படின்ற விஷயத்தில் எனக்கு நானே சில வருடங்கள், சில காலங்கள்லாம் அனுபவித்தது உண்டு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலையுமே நுணுக்கத்தோடு எழுத்தெண்ணி, நேரம் பார்த்து, காலம் பார்த்து, வரையறை வைத்து அத்தனை செயலையும் நுணுக்கமாக, ஆழமாக, தெளிவாக செய்து முடிப்பதற்கான ஒரு ஆளுமை பண்பும், அதை வினையினுடைய வேகமும் விவேகமும் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய உண்டு. அப்போ எண்ணியது ஈடேறணும் அப்படின்னா அந்த காரியத்தை, அந்த செயலை, அந்த வினையை நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்யும் பொழுது தான் அதுக்கான ரிசல்ட்டு, அதுக்கான தேர்ச்சி விகிதம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம செய்யவே மாட்டிக்கிறோம். செய்யறதுக்கான ஆற்றலும் ஊக்கமும் உடலுடைய திறனும் நம்மக்கிட்ட இல்லை. சோம்பல் நட்பு கொண்டிருக்கு. சுறுசுறுப்பு கடை வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்மக்கிட்ட சுறுசுறுப்பே இல்லை, உடல் உழைப்பே இல்லை, மன உழைப்பு இல்லை, புத்தக வாசிப்பு இல்லை, மற்றவங்க பேச்சை கேட்கறது இல்லை, நல்ல விஷயங்களை நாடி போகிறதில்லை. இப்படி நிறைய விஷயங்கள் இல்லை என்ற உணர்வும் உங்கள்கிட்ட இருக்குது. உழைப்பு என்ற ஒரு விஷயம் நிறைய பேர்கிட்ட இல்லை. இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்போ ஒரு செயலை எண்ணியது எண்ணியவாறு கிடைக்கணும் அப்படின்னா உடல் உழைப்பு, அது திண்ணியராக பேருன்னு சொல்கிறார் வள்ளுவர். திடமான உணர்வுள்ள உடல் உங்களுக்கு வேணும், அறிவு உங்களுக்கு வேணும். அப்போ அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு காரியத்தை அவங்களால ஜெயிக்க முடியும். வெறும் பேச்சு எதுக்குமே உதவாது. சும்மா சொன்னால் சொல்கிறது எல்லாருக்கும் ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் செய்கிற வேலையை கஷ்டமோ நஷ்டமோ உழைச்சி பாடுபட்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் போட்டுட்டிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும். அந்த உழைப்பை கற்றுக்கொள்வதற்கான ஆட்கள் தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்து நிம்மதியாக வாசிக்கிற பழக்கம் யாருக்கிட்டையுமே இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்து நிம்மதியாக தாயும் தந்தையும் சொல்கின்ற அறிவுரை கேட்கறதுக்கு பிள்ளைகள் இன்னைக்கு இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்து ஆசிரியர் சொல்கின்ற பாடங்களை கவனிக்கின்ற மனப்போக்கம் என்ற மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு இல்லை. எல்லாம் எளிதில் கிடைத்த வேண்டும், எல்லாம் குறுக்கு வழியில் கிடைத்திட வேண்டும், யாரும் நமக்கு கட்டளையிடக்கூடாது, எல்லாரும் எல்லாம் தெரியும் என்ற மனப்போக்கு இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப இருக்குது. அப்போ எதையாவது ஒரு 100 ரூபா காசு கிடச்சிச்சுன்னா அதுவே பெருசுன்னு இந்த உலகத்தில் போயிட்டுருக்காங்க. ஆனால் காசை விட அறிவு உனை ஒரு காலத்தில் பெரிய ஆளாக்குங்கிறது, அந்த சிறிய ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் மனிதர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் தேவையில்லாத திசையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை நினைத்தால் நெஞ்சம் கொஞ்சம் வருத்தத்தை மிகுதியாக தான் தெரிவிக்கிறதே ஒழிய, பாழா போகின்ற அந்த இளைய சமுதாயத்தை எப்படி தேற்றுவது முடியாத காரியமாக இருக்குது. அதனால் இப்படியாவது யாரோ ஒரு இளைஞனோ மாணவனோ கேட்டு திருந்தினால் என் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் நீங்கள் தர வேண்டாம். அந்த வார்த்தைகளுக்கு, அந்த கருத்தில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இல்லை என்றால் எப்பொழுதும்
இதை விதைத்து கொண்டே இருப்பேன். யாரோ ஒரு மாணவனோ, யாரோ ஒரு மனிதனோ, யாரோ ஒரு ஆணோ, யாரோ ஒரு பெண்ணோ, யாரோ ஒரு பெரிய மனிதரோ இந்த விஷயங்களை கேட்டு திருந்தி வாழ்ந்து வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றாலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்தான். அதனால் நேரம் காலம் பார்க்காமல் எதையாவது ஒரு உலகத்திற்கு நம்ம விதைத்து கொண்டே இருப்போம். வருங்கால சந்ததியர் வளமாக வளரட்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை முடிக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவி பி. கருணாநிதி. நன்றி, நல்லது, மகிழ்ச்சி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.